நம்ம எல்லாத்துக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறையவே இருக்கும். ஆனால் நாம் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிஸ்க் எடுக்காமல் நம்மளால் பணத்தை மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய விஷயத்தையுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. நமக்கே வம்பு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு எதையுமே முயற்சி பண்ணி பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது, ஒவ்வொரு விதமான ரிஸ்க்கும் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் இன்கம் வரும்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இது தவிர லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான முதலீடுகள் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறையவே வந்திருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே நாம் ஸ்மார்ட்டாக பணத்தை போட்டு எடுக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. அந்த ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட மைண்ட் செட் தான். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியிலையும் வேறுபாடு இருக்குது. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாம் சக்ஸஸ் அடையணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற 2 விதமான பயத்தை தூக்கி எறியணும். அது என்னென்ன பயம்னு கேட்டிங்கன்னா ஃபோமோ அண்ட் ஃபாலோ. இந்த பயத்தை நாம் எப்படி விட்டொழிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். முதல்ல நம்ம ஃபோமோ பற்றி பார்க்கலாம். ஃபோமோனா என்னென்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எங்கே நம்ம தவறு விட்டுருமோ அப்படிங்கிற பயம். இந்த பயம் ஏன் வருதுன்னா அடுத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணுறதுனாலையும் அடுத்தவங்க மேலே அதிகமாக கவனம் செலுத்துறதுனாலையும் வருது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தால் பலன் அதிகமாக கிடச்சின்னா அந்த பலன் எங்கே நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறது தான். இந்த மாதிரி பயம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே மற்றவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கூடவே இந்த பயம் போட்டியையும் பொறாமையும் உண்டாக்கும். மற்றவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் இவங்களும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற விஷயத்தை விட ஒருபடி மேலே செய்யணும், அவங்களோட பெஸ்ட்டாக செய்யணும், இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. இதனாலேயே இவங்க எல்லாத்தையுமே அவசரமாகவும் தப்பாகவும் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பயமானது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ கொஞ்ச காலமாக நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றிலாம் தெரியாமல் மற்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவசரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்கு அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கொடுத்துக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எங்கே நாம் இந்த மாதிரி அதிகமான ப்ராஃபிட் கொடுக்குற சான்ஸை மிஸ் பண்ணிடுமோ அப்படின்ட்டு அதில் போயிட்டு அவசரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் லாஸை தான் சந்திக்கிறாங்க. ஆனால் இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா இவங்க தான் லாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லாஸ் பண்ணுறதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க பண்ணுற ப்ராஃபிட்டை மட்டும் வெளியே காட்டி அது மூலமாக அவங்க லாபம் பார்த்துக்கிறாங்க. இந்த விஷயம் அதிகமாக எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங்கில் தான் நடக்கும். ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95% லாஸ் தான் ஆகுறாங்க அப்படின்ட்டு செபியே சொல்லுது. மீதி இருக்கிற 5% தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5%ம் கன்சிஸ்டன்சியாக லாபம் பார்க்குறாங்களா அப்படின்னா கிடையாது. இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத புரியாத ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் லாஸ் தான் அடைவீங்க. ஸோ அதனால் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளால் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். மற்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபோமோங்கிற பயத்தை நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் பார்க்கணுன்னா நாம் எப்போதுமே நம்மளோட விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும், மற்றவங்க விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடாது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஃபோலோ அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் லாஸிங் அவுட். எங்கே நாம் லாஸ் ஆகிறோமோ அப்படிங்கிற பயம்தான். இது பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடியது. ஏதோ ஒரு ரீசனுக்காக மார்க்கெட் இறங்கும்போது இவங்க நல்ல வேல்யூ இருக்கிற ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் மார்க்கெட் இறங்குதே அப்படிங்கிற பயத்தில் எங்கே நமக்கு ஓட்ட பணம் 0 ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு அவசரமாக அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல ஷேரெல்லாம் விற்றுருவாங்க. ஸோ இந்த ஃபோலோ அப்படிங்கிற பயம் நம்மளை பொறுமையாக யோசிக்க விடாது, நம்மளை அவசரப்பட்டு தப்பான முடிவுகளை எடுக்க வச்சிரும். இந்த பயம் நம்மளை ஆதிக்கம் பண்ணாமல் இருக்கணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இயல்பானது தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அடுத்ததாக மார்க்கெட் இறங்குச்சுன்னா மார்க்கெட் என்ன காரணத்துக்காக இறங்குது அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்படி இறங்கும் போது நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் விலை இறங்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் இறங்கும் போது அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒருவேளை குவாலிட்டியான ஸ்டாக்ஸை தான் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ இறங்கினாலும் ஒரு நாள் கண்டிப்பாக மேலே ஏற தான் செய்யும். அந்த டைமில் உங்கள் ஸ்டாக்ஸோட வேல்யூவும் கண்டிப்பாக ஏறும். ஸோ ஃபோமோ ஃபோலோ எனக்கு இந்த 2 பயமும் இருக்குது, என்னால் அந்த பயத்தை தவிர்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரிஸ்க் இல்லாத நிலையான வருமானம் தரக்கூடிய திட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாமல் பணமும் லாஸ் ஆகாது, மன உளைச்சலும் இருக்காது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி டெய்லி ட்ரேடிங் ஆகக்கூடிய முதலீடுகளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை சொல்லி இது இவ்வளோ பர்சன்டேஜ் ஏறும், எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் இவங்களை நம்பாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சரியான ஃபினான்ஷியல் அட்வைசரையோ செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்டையோ அப்ரோச் பண்ணலாம். ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்காதீங்க, அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே நம்பிடுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்காதீங்க. நீங்களே நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சரியான ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்கிட்ட மட்டும் ஐடியா கேளுங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட கோல் என்ன, அதை அடையிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காலம் தேவை, அதுக்கேற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு சரியாக இருக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ரிஸ்க்லாம் என்னென்ன, இது எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஃபோமோ ஃபோலோ இந்த 2 பயத்துலேருந்தும் தப்பிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ நீங்கள் என் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது என்னோடய இமெயிலுக்கு உங்கள் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.